இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம், நிர்பந்தமான மனுஷன் யார்? இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பாவத்தின் தன்மைகளை குறித்து நாம் இந்த வாரத்திலே பார்த்து வருகிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்திலே பாவத்தை மரண சரீரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், நன்மை செய்ய விரும்புகிற ஒரு ஆசை என்னிலே இருக்கிறது. ஆனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் தீமையை செய்கிறேன். எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அதை அப்படி செய்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த பாவ சுபாவங்கள், இந்த பாவ பழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன். ஆனால் அது என்னை ஒட்டி கொண்டிருக்கிறது. பழைய காலத்திலே ரோம சாம்ராஜ்யத்திலே மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு வேறு வேறு விதமாக அந்த மரணத்தை நிறைவேற்றுவார்களாம். சிலரை சிலுவையிலே அறைந்து கொல்லுவார்கள், சிலரை விலங்குகள் இருக்கிற இடத்திலே போட்டு அந்த விலங்குகள் அவர்களை கடித்து குதறுவதை பார்த்து சந்தோஷப்படுவார்களாம் எதிரிகள். சிலருக்கு மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்படும் என்றால், அவருடைய சரீரத்தோடு மரித்து போன இறந்து போன ஒரு சரீரத்தை இறுக கட்டி வைத்து விடுவார்கள். அந்த மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட அந்த குற்றவாளி அந்த சரீரத்தை சுமந்து கொண்டேதான் திரிய வேண்டும். என்ன செய்தாலும் அந்த சரீரத்தோடு தான் வாழ வேண்டும். அது கொஞ்ச நாட்கள் ஆகும் பொழுது அந்த சரீரம் அழுக தொடங்கும். அழுகின அந்த சரீரத்திலிருந்து புழுக்கள் இந்த உயிரோடு இருக்கிற சரீரத்தை கடிக்க தொடங்கும். இந்த சரீரமும் சேர்ந்து நாற்றம் எடுத்து அழுகி அந்த மனிதன் செத்து விடுவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த மரண சரீரத்தை தான் இங்கே பவுல் குறிக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்றும் வேத வல்லுநர்கள் வியாக்கியானம் தருவதுண்டு. மரண சரீரம், உயிரோடு இருக்கிற ஒரு சரீரத்தோடு ஒட்டப்படுகிற அந்த மரண சரீரம், அதிலிருந்து யாரும் மீட்டெடுக்க முடியாது. இந்த பாவமும் அப்படிதான். இந்த பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த பாவம் ஒரு தடவை நாம் அதை செய்து விட்டால் திரும்ப திரும்ப அது நம்மை செய்ய வைக்க மாத்திரமல்ல, நம்முடைய முழு சரீரத்தையும் முழு ஆத்மாவையும் முழு ஆவியையும் அது கரைப்படுத்தி கெடுத்து போடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரீரம் அழுக தொடங்கும், நம்முடைய உள்ளான மனுஷன் அழுக தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறது வேதத்துல. நாம் எண்ணாகமும் 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மோசேயின் சகோதரனாகிய ஆரோனும் அவருடைய சகோதரி மிரியாமும் மோசே பழித்து பேசுகிறார்கள். மோசே திருமணம் செய்த அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் மோசே அவர்கள் பழித்து கூறினார்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தர் மோசேயோடு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசினதில்லையோ என்று சொல்லி மோசேயை குற்றப்படுத்தி அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசினதை கர்த்தர் கேட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேத வசனம் மோசேயை பற்றி சொல்லும் பொழுது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர் கர்த்தர். மனிதன் முகத்தை தான் பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையிலே இந்த மோசே உயர்ந்தவராயிருந்தார். மிரியாமும் ஆரோனும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தாலும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் கர்த்தர் அவர்களை கூப்பிட்டார் தனியே. என் கோபம் உங்கள் மேல் மூழ்கிறது, நீங்கள் தனியே வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை கூப்பிட்டார். என் தாசனை பற்றி பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று மோசையை பற்றி சொல்லிவிட்டு கர்த்தர் போய்விட்டார். பார்த்த பொழுது மிரியாமின் சரீரம் குஷ்டரோகத்தினால் நிரம்பி இருந்தது, அழுக தொடங்கி இருந்தது அவளுடைய சரீரம். மோசையே ஆண்டவரிடத்திலே கெஞ்சி ஜெபித்த பொழுது கூட கர்த்தர் இறங்கவில்லை. தகப்பன் காரி துப்பினது உண்டானால்
7 நாட்கள் வெட்கப்பட வேண்டாமோ என்று சொல்லி கர்த்தர் போய்விட்டார். நம்முடைய ஆத்மாவை, சரீரத்தை அழுகச் செய்கிற, நாற்றம் எடுக்க செய்கிற பாவங்கள் உண்டு. சில பாவங்கள் நம்மை கட்டி போடுகிறது என்று பார்த்தோம். சில பாவங்கள் நம்முடைய சரீரத்திலையும் ஆத்மாவிலையும் பலவீனத்தை கொண்டு வருகிறது. சங்கீதம் 38:5 நாம் பார்க்கிறோம். 4:5 நான் வாசிக்கிறேன். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. அழுகச் செய்கிற பாவம், சரீரத்தையும் ஆத்மாவையும் கெடுத்து போடுகிற பாவம். அதே போல உசியா ராஜாவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது லேவியருக்கு அடுத்தது, ஆலய பணிவிடைகளை செய்வது லேவியருக்கும் ஆசாரியருக்கும் அடுத்தது. ஆனால் இந்த உசியா ராஜாவுடைய இருதயத்திலே இருந்த அந்த மன மேட்டுமையினால் துணிந்து போய் தேவனுடைய சமூகத்திலே தூபம் காட்ட துணிந்த பொழுது அவருடைய முகத்திலே குஷ்டம் காணப்பட்டது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அவர் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அழுகச் செய்கிற பாவங்கள், சரீரத்தை ஆத்மாவை அழுகச் செய்கிற பாவங்கள். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று சொல்லி இந்த 38வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த அழுகி போகிற மாம்சம் கடைசியிலே மரித்து போகும். ஆவிக்குரிய மனிதனும் அப்படிதான். இந்த பாவம் கூடவே இருந்து அது நீக்கப்படாமல், இந்த மரண சரீரமாக கூடவே இருந்து நீக்கப்படாமல் இருக்கிற அந்த பாவம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை அழுகி போக பண்ணும். கடைசியிலே அது போய் முடிகிறது மரணத்திலே தான். மரணம் என்று சொல்லும் பொழுது சரீர பிரகாரமான ஒரு மரணத்தையும் வேதம் குறிக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிற மரணம் ஒன்று, இன்னொரு மரணம் நித்திய மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடல், அந்த நித்திய நரகம், அங்கே போய் சேர்க்கிற பாவங்களும் உண்டு. இந்த அழுகி போகிற சரீரத்திலேயும் ஆத்மாவிலேயும் இருந்து திரும்ப திரும்ப செய்து இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் கெடுத்து போடுகிற இந்த பாவங்கள் கடைசியாக கொண்டு போய் சேர்ப்பது அந்த மரணத்திற்கு, நித்திய மரணத்திற்கு. அதிலிருந்து தப்ப வேண்டுமானால் யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுதலையாக்குவார் என்று கேட்கிற அந்த கேள்விக்கு ஒரு பதில் உண்டு. ஒரே ஒரு பதில் தான் உண்டு, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எந்த பாவியையும் மீட்க அவரால் முடியும், எந்த பாவத்தையும் போக்க அவருடைய இரத்தத்தால் முடியும். அவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்க முடியாத ஒரு பாவம் கிடையவே செய்யாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுடைய பாவங்களை குறித்து உண்மையாக நீங்கள் உணர்வீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்துகிறவர். நம்முடைய பாவங்களை போக்குகிற ஜீவ ரத்தம் அவரிடத்திலே மாத்திரம்தான் உண்டு. அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களை போக்கும் ஜீவ ஊற்று. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கன்மலை கிறிஸ்துவே தான். நமக்காக தோண்டி எடுக்கப்பட்ட அந்த துறவின் குழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். ஒரு நிமிடம் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களா? என்ன பாவம் உங்களை அழுகச் செய்கிறது? என்ன பாவம் உங்களை நாற்றம் எடுக்க செய்கிறது? மற்றவர்களுக்கு முன்பாக உங்கள் பெயரை கெடுத்து போடுகிறது? எந்த பாவத்தின் நிமித்தம் உங்களுக்கு அவகீர்த்தி, உங்கள் பெயர் நாற்றமாய் போகிறது என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தாவே, இந்த பாவத்தில் இருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். லாசருவை, மரித்து போன லாசருவை உயிரோடே நீர் எழுப்பினது போல என்னுடைய மரித்து போன இந்த பாவ சரீரத்தை, பாவ ஆத்மாவை நீர் உயிர்ப்பித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.